ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கூட ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சில்லுன்னு மழை காற்றோடு ஸ்டார்ட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நினைக்கிறேன். அன்றைக்கி மதியம் போல் செம்ம மழை பெஞ்சிச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால ஏர்லி மார்னிங் 5 o'clock நான் ஏஞ்சிட்டேன். சப்போஸ் வீடியோ எடுக்கலை அப்படின்னா 6 o'clock தான் ஏஞ்சி எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏஞ்சதும் என்னோடய வேலை வாசப்பெருக்கி கோலம் போடுறது தான். நீங்கள் எல்லோரும் கூட வேலை வாசப்பெருக்கி கோலம் போடுவீங்களா இல்லை டீ போட்டு குடிப்பீங்களா எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய கோலம் எப்படி இருக்குது பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். சும்மா சிம்பிளாக எனக்கு தோன்றதை இழுத்து விட்டுட்டேன், அவ்வளோதான். வீடியோக்காக இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கி தலை குளித்தேன். தலை சுத்தமாக காயவே இல்லை. அதனால் சும்மா தலை வாரி லூசர் மாதிரி போட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ டைம் 6 o'clock ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே 6 o'clock ஆகிடுச்சு. இனிமே தான் சமையலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து எனக்கு 1.5 hour கிட்ட ஆகும் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே. வீடியோ வேறு எடுக்கிறல்ல, அதனால் அதுக்கும் சேர்த்து தான் அந்த டைமு. சப்போஸ் நான் வீடியோ எடுக்கலை அப்படின்னா 1 hour தான் ஆகும். இன்றைக்கி என்ன லஞ்ச் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த காராமணி வச்சு தான் புளிக்குழம்பு செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. ஹஸ்பண்ட் எனக்கு ஃபீட்பேக்கே கொடுக்க மாட்டார் நான் எதை செஞ்சு கொடுத்தாலும். பட் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் மெசேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் வீட்டில் வந்தும் எனக்கு சொன்னார். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இந்த குழம்பு எனக்கு வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் முன்னாடி நாள் நைட்டே இந்த காராமணி ஊற வச்சுட்டேன். அப்புறம் அரிசியும் ஊற வச்சு தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்ததும் என்னோடய வேலை சாதம் வைக்கிறது தான். சாதம் அரிசி கழுவி அதை ஸ்டவ் மேலே ஃபஸ்ட்டு வச்சுடுவேன். அப்புறம் இந்த காராமணி இருக்குல்ல, அதையும் வேக போட்டுருவேன். நான் எப்போ சமைச்சாலும் சரிங்க, இந்த 2 ஸ்டவ்வையும் நான் ஃப்ரீயாக விடவே மாட்டேன். அதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். இதனாலேயே எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் எப்போ சமைச்சாலுமே. நீங்கள்லாம் யார் யார் இந்த டிப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்காக இந்த காராமணியை முழுங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டவ்லையும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும்ல, அந்த கேப்பில் நான் தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஜாலி தான். ஏன்னா வெஜ்ஜீஸ் கட் பண்ணுற வேலை ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம காராமணியில் தான் குழம்பு செய்கிறோம். அதனால் பொரியலுக்கு மட்டும்தான் கட் பண்ணோம். அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணோம், அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி கூட கட் பண்ண வேண்டியது இல்லை. என்ன பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே பார்ப்பீங்க. இப்போ எனக்கு சாதமும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நான் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் மூடி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு வடித்து விட்டுருவேன். இப்படி தான் நாங்கள் சாதம் வடிப்போம். இந்த மாதிரி மெத்தடில் யார் யார் சாதம் வடிப்பீங்க? இல்லை குக்கரில் வடிப்பீங்களா? இல்லைன்னா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிப்பீங்களா? நீங்கள் எந்த மெத்தடில் சாதம் வடிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, வீடியோ எடுத்துகிட்ருக்கிற அவசரத்துலையா, டென்ஷன்லையா, இல்லை மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. அந்த கோஸ் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் மாற்றி கட் பண்ணிட்டேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணோம் அப்படின்னா கோஸ் நல்லா பொடியாக கட் ஆகும்ல, அந்த மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் ரிவர்ஸில் கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தாங்க வீடியோ எடுக்கும்போது நிறைய சொதப்புல்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகுது. இப்போ நான் முட்டைக்கோஸ் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணேன். அப்புறம் கோஸ் பொரியல் செய்கிறதுக்கும் வெங்காயத்தில் கட் பண்ணிட்டேன். இந்த புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணல, அதை மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 கட் பண்ணிக்கிட்டாலே போதும்.
அப்புறம் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இதில் சமைச்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. இது என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேஸ்ட் அயர்ன் பேன் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. வெயிட் வந்து செம்ம வெயிட்டு. அதனால் மஸ்ட்டு பை அப்படின்னு தான் சொல்வேன் நான். அது எனக்கு யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பொருள் இது. இப்போ இதை சீசனிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அது ஸ்மூத் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அதனால் சும்மா ஸ்க்ரப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஷேடு வந்து வர்ற வரைக்கும் நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இது வந்து சீசனிங் வந்து முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இது மல்டி பர்பஸ் தான். இதில் சமைச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அயன் சத்து வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இது இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்றத நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை கீழே கொட்டிடணும். யூஸ் பண்ணக்கூடாது. கீழே கொட்டிட்டு இப்போ அதே பேனில் இப்போ நான் பொரியல் வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே பெருங்காயம், மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட், உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சோல்ல முட்டைக்கோஸ் வேக வச்சோல்ல பேனில் அதை வந்து இதில் கொட்டிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுறதுக்கப்புறம் தனியாக வந்து இப்போ நான் கொட்டுறேன்ல இது வந்து வேர்க்கடலையும் அப்புறம் வரமிளகாவும் மிக்சியில் 1க்கு 2 வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் தூவி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொரியலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே பேனில் திரும்ப நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன், புளிக்குழம்பு. அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஃபல்ஸ் மோடில் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க வெங்காயத்தை. அதை போட்டுட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு வடகம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அந்த ஃபல்ஸ் மோடில் போட்டு வச்ச வெங்காயம் வந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதும் தக்காளி, பூண்டு இது ரெண்டுமே சேர்த்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதிலையே சேர்த்துட்டு அதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சுருண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. காரம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் போனதும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வேக வச்ச காராமணி இருக்குல்ல அதை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால் நான் காராமணி வந்து இப்போ சேர்க்குறேன். அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம இதிலையே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காராமணி புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான புளிக்குழம்பு. மஸ்ட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? நான் வந்து 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பையன், பொண்ணு 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடணுமா, அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே ஒரு 1/2 அன் ஹவர் கேப்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளப்பிடுவாங்க. அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வந்ததும் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணிவிடுவேன்.
ஹஸ்பண்ட், பசங்க இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, வீடு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு பெட் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் அதாவது அந்தந்த இடத்துல வந்து நான் எடுத்துகிட்டு போய் வச்சுடுவேன். அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக வந்து ப்ளசண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு அப்படி தான் அந்த டைமில் வந்து இருந்துச்சு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.